உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா வெளியில போக சொன்னதுல அக்கா உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. ஹாஸ்பிடலுக்கு போன யுவா வந்தா அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். This number is currently switched off. Please try again later. சிவா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சந்தோஷ் கூட தானே இருப்பா, அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லு பிரீத்தி. சந்தோஷ், யுவாக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? வெட்டு லைட்டா பட்டதுனால ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காயம் ஆடுறதுக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 or 2 daysல சரியாயிடும். சரி, ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்னாச்சு பிரீத்தி, ஏன் டென்ஷனா பேசிட்டு இருக்க? இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. யுவா வந்தாதான் சரியா இருக்கும். நீ உடனே யுவாவை கூட்டிட்டு வா. சரி, கூட்டு வரேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் என்ன எதையும் கேட்காத சந்தோஷ். நீ யுவாவை சீக்கிரம் கூட்டிட்டு வந்து சேரு. சரி, ஓகே, உடனே வரேன். அப்புறம் நான் பிரச்சனைன்னு சொன்னதை யுவா கிட்ட எதுவும் சொல்லிடாத. யுவா கிட்ட மீராக்காவே பேசிக்கிட்டோம். யுவா வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சரி, நான் எதுவும் சொல்ல. நான் கார் ப்ளூடூத்ல பேசிட்டு இருக்கேன். மற்ற நேரில் வந்து பேசுறேன். சரி, ஓகே. சம்பவத்தை செய்ய சொன்னது யாரு? கௌதம். கௌசல்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் முதலாளி கௌதம். How are you feeling? Fine. யாரோ ஃபோன் பண்ணாங்கல்ல சந்தோஷ்? ஆமா, பிரீத்தி பேசிட்டு இருந்தா. என்னவா? இல்ல, உன்னை எப்படி இருக்குன்னு விசாரிச்சா. சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னா. வேற ஒன்றும் இல்லை. இப்போ பெயின் எப்படி இருக்கு? கையில் இருக்கிற பெயினை விட மனசுல இருக்கிற பெயின் தான் அதிகமா இருக்கு. மீரா மேல உயிரே வச்சிருக்கீங்க. மீராவுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? மீரா உயிருக்கு ஆபத்துன்னு அதுவும் சரியான நேரத்தில் வந்து காப்பாத்திட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க? மீராவுக்கு எதிராக யாரோ ஏதோ பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களால மீராக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் டல்லாக இருக்காதீங்க. அப்புறம் உங்களை பார்த்து மீரா அப்செட் ஆகிடுவா. நடந்ததே நினச்சிட்டு வராமல் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. இவா வந்துட்டியா? கை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே?
எனக்கு ஒண்ணும் இல்ல மீரா. அம்மா நீ ஏன் கார்டன்ல உட்காந்துருக்க? என்னாச்சு மீரா? ஏன் அழற? யுவா, நம்ம கார்ல வரும்போது பிரீத்தி ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு நேர்ல வா பேசிக்கலாம்னு சொல்லிட்டா. என்னமோ நடந்திருக்கு யுவா. என்னாச்சு மீரா? அப்பா என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்காக யமுனாமா, பிரீத்தி, பாட்டி யார் சொல்லி அவரை கேட்காம என்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவு சாத்திட்டாரு. அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னாரு. இவன் நில்லு. எங்க போற? உங்க அப்பா கிட்ட பேச வேண்டியிருக்கு. அப்பா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது ஒண்ணு புதுசு இல்ல. எனக்கு புதுசா இருக்கு மீரா. அவர் பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணா இருக்கிறது என்னோட தலையெழுத்து. அதை மாத்த முடியாது. என்ன நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. மீரா, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒண்ணுனா நான் கேட்பேன். இப்ப நான் உன் புருஷன். உனக்கு எதிராக உங்க அப்பா பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இவா, யமுனாமா அப்பாவை எதிர்த்து பேசி அப்பா அவங்களை கை நீட்டி அடிச்சிட்டாரு. இப்ப நீயும் போய் கேட்டா அப்பா உன் மேலேயும் டென்ஷன் ஆவாரு. யமுனாமாவுக்கு வந்த கஷ்டத்தையே என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது மாமா. தயவு செஞ்சு நீ அப்பா கிட்ட எதுவும் கேட்காத. அப்பாவை எதிர்த்து எதுவும் பேசாத. மீரா, நடக்க கூடாதெல்லாம் நடந்திருக்கு. உங்க அப்பா பண்ண கூடாதெல்லாம் பண்ணிருக்காரு. என்னால பார்த்துட்டு எப்படி பொறுமையா இருக்க முடியும் மீரா? மாமா ப்ளீஸ், எனக்காக நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும். என்னால முடியல மீரா. யுவா, இது அப்பா பொண்ணு பிரச்சனை. நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது அப்பா பொண்ணு பிரச்சனை இல்ல சந்தோஷ். எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனை. நான் கேட்காம விட மாட்டேன். மாமா, இது பாரு மாமா, நான் சொல்லியும் கேட்காம நீ மீறி போனா கௌசல்யா அம்மா சொன்ன ஆபத்து எங்க அப்பாவுக்கு வராது, எனக்கு தான் வரும். என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லைன்னா போ, போய் கேளு மாமா. மீரா, உன்னை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல மீரா. இப்ப என்ன, நான் உங்க அப்பா கிட்ட எதுவும் கேட்க கூடாது அவ்வளவுதானே? நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ அழாத. எப்போ உங்க அப்பா உன்னை வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டாரோ, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்ல மாமா, அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். உங்க அப்பா உன்னை உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு மீரா. இதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்கியா? அப்பா என்ன என்ன வேணாலும் பண்ணட்டும், அவரா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். நான் இங்கேயே தான் காத்துட்டு இருப்பேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ என்ன தர்ணா பண்ண போறியா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா என் புருஷனா என் கூடவே இரு. என் அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கல, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ மாமா.
யமுனா, இந்த கொடுமையெல்லாம் கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இவன் கூட என்னால போராடவும் முடியல. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. அத்தை, இப்ப நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். நாம மீராவுக்கு பின்னாடி இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. நடந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம ஜெயிச்சு அவர் தோத்துட்டதான் நினைக்கிறாரு. மீராவுக்காக பேசுறதுக்கு யுவா இருக்கான். இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒண்ணு மீரா பேசணும், இல்ல யுவா பேசணும். இப்ப நாம பேசுறதை விட யுவாவும் மீராவும் பேசட்டும். சந்தோஷ், நீ எங்க நிக்கிற? உள்ள வா. சிவா, வா. மாமா, அப்பா உன்னை கூப்பிடுறாரு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவர் என்ன பேசினாலும் சரி, நீ எதிர்த்து பேசாம மௌனமாவே இரு. சில நெருக்கடி நேரத்துல மௌனம் மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் வேற எதுவுமே இல்ல. அப்பா என்ன பேசினாலும் நீ அமைதியா கேட்டுட்டு வா. போ. என்ன யுவா, முன்னெல்லாம் உன்னை வர சொன்னா என்ன வேலையா இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்துருவேன். இப்போ நான் உன்னை கூப்பிட்டு அனுப்பியும் பேச நேரம் இல்லாம என்னை அவாய்ட் பண்ற அளவுக்கு வந்துட்ட. ஆமா, வீட்டுக்கு வந்திருக்க. வந்ததும் என்ன வந்து பார்க்காம வெளியில அவ கூட வந்திருக்க. மாறிட்டியா இல்ல அவ மாத்திட்டாளா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் யார் மேலாம் நம்பிக்கை வச்சிருந்தனோ அவங்க எல்லாருமே என் நம்பிக்கையை சாகடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த வீட்டுல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கிறது உன் மேல மட்டும்தான் யுவா. யுவா, இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்புறதுக்கு எல்லாருமே இடிஞ்சலாம் இருந்தப்போ நீதான் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்ட ஃபர்ஸ்ட் டைம் என் பக்கம் இருந்து ஐடியா கொடுத்தவ. நான் செய்தது சரின்னு சொன்ன. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அப்படியே இருக்கேன்னு நான் நம்புறேன். ஏன் 20 வருஷம் சுமைய பத்தி
என் துயரத்தை பத்தி என் வலிய பத்தி நானும் நீயும் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஹாப்பியா இருக்கேன் யுவா. ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியல. ஏன்னா நான் சுமத்த சுமைய அந்த பெயினை உங்ககிட்ட இறக்கி வச்சிட்டேன்னு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். இப்ப சொல்லுவா அவளை வீட்டை விட்டு தள்ளி வெளியில் அனுப்புறது சரிதானே? சொல்லுவா. நான் அவளை வீட்டை விட்டு அனுப்புறது சரிதானே? தப்பு சார். மீராவை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது பெரிய தப்பு. மீராவை இழுத்துட்டு போய் வெளியே தள்ளினது நீங்க செஞ்ச தப்புலயே மிகப்பெரிய தப்பு. என்ன பேசுற யுவா? நான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது தப்பா? நான் அவளை அடிச்சது தப்பா? வெளியில தள்ளது தப்பா? நீயா பேசுற யுவா? ஆமா, நான் தான் பேசுறேன். உங்க யுவா தான் பேசுறேன். இப்ப மீரா உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மீரா உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார். அவளை அடிக்கிறதுக்கு மீரா என் பொண்டாட்டி சார். என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீங்க யார் சார்? சொல்லுங்க சார், ஏன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? மாமா, அப்பா என்ன பேசினாலும் நீ அப்பாவை எதிர்த்து பேசாதன்னு நான் சொன்னனா இல்லையா? என்ன அப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது தப்புன்னு சொல்ற. அப்பா என்ன அடிச்சதும் தப்புங்கிற. என் அப்பா என்ன அடிக்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? என் அப்பா என்ன அடிப்பாரு, கொல்லுவாரு. அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. எனக்கு இந்த உசுறு என் அப்பா கொடுத்தது. அவர் கொடுத்த இந்த உசுரை அவரை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீ சொன்னது உண்மைதான் மீரா. உனக்கு உயிர் கொடுத்த இவரே உன் உயிர் எடுக்க முடிவு பண்ணிருக்காரு. காலைல உன்னை கொல்ல வந்தாங்களே, அவங்களை அனுப்புறதே இவர்தான். அந்த ரவுடிகளை யார் அனுப்புனாங்கன்னு கோவில்ல கேட்டேன்ல, அது எப்படி சொல்றதுன்னு நான் அப்ப சொல்லல. உன்னை கொலை பண்றதுக்கு ஆரம்பிச்சது வேற யாரோ இல்ல, உங்க அப்பா தான். என்ன சொல்ற இவா? அவரே எப்படி இப்படி பண்ணுவாரு? எதை வச்சு இப்படி சொல்ற? அக்கா, நான் ஒண்ணு சும்மா சொல்லல, ரவுடி சொன்னதை வச்சுதான் சொல்றேன். நான் அவளை ரவுடி வச்சு கொல்ல சொன்னா? ஆமா சார், அந்த ரவுடி தெளிவா உங்க பேர் தான் சொன்னான். இவா போது நிறுத்து. இதுக்கு மேலயும் எங்க அப்பாவை பத்தி நீ தப்பா பேசாத. எங்க அப்பா ஒரு நாளும் என்ன கொல்ல ஆள் அனுப்பியிருக்க மாட்டாரு. எங்க அப்பா என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் பிறந்து கண் முழிச்சு இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன கொண்டு இருக்கலாம்.
அப்பா செய்யல. எங்க அம்மா இறந்த துக்கம், வலி, வேதனை, வெறி இருந்தப்பவே என்ன கொல்லணும்னு நினைக்காதவரு 20 வருஷத்துக்கு மேல என்ன வளர்த்து இப்ப எனக்கு கொல்லணும்னு நினைப்பாரு. அந்த ரவுடி திசை திருப்பறதுக்காக தான் என் அப்பா பேரை சொல்லிருக்கான். நீ அவன் சொன்னதை நம்பாத. எங்க அப்பாவுக்கு அந்த சம்பவத்துக்கு சம்மந்தம் இல்ல. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்பா நான்